சிங்கம்புணரி மக்கள் வாத்தியார் ஐயா அப்படின்னு அன்புடன் அழைச்சிட்டு இருக்க சித்தர் முத்துவடுகநாத சுவாமி அவர்களை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். சித்த புருஷர்களின் வரலாறுன்னு பார்த்தோன்னா அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைஞ்சதாக இருக்கும். பல ஆயிரம் சித்தர்கள் நம் மண்ணில் வாழ்ந்து மறைந்து இன்றும் சூட்சம ரூபமாய் அருள் பாலிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சித்தர்களின் ஒருவர் தான் முத்துவடுகநாத சுவாமி சித்தர். முத்துவடுகநாத சுவாமி சித்தர் அவர்களுடைய கோவிலில் பௌர்ணமி பூஜையானது சிறப்பானதாக இருக்கும். அதுவும் வருடம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பானது. பக்தர்கள் எல்லாரும் பால்குடம் எடுத்துட்டு வந்து சித்தரையாவை வழிபட்டு போவாங்க. அந்த காணொளி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சித்தரையா ஜீவசமாதி அடைவதற்கு முன்பு அவர் கூறியபடி தான் இன்றளவும் அவரை வழிபடும் முறைகள் தொடர்ந்துட்டு இருக்கு. சித்தரையா சுமார் 192 வருடங்களுக்கு முன்னாடி ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்க. அப்படி ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு பின்னாடி எப்படி கோவில் அமைஞ்சதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே சிலிர் போட்டும். அப்படிப்பட்ட கதையை நம்ம இந்த காணொலியோட சேர்த்து பார்க்கலாம். சித்தர் மறைந்து சில காலங்கள் கழித்து அங்கே ஒரு கோவில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் ஒரே சமயத்தில் தோணியிருக்கு. அதனால பணிகளை தொடர்ந்துருக்காங்க. அப்போ ஒரு நாள் கனமழை பெஞ்சதான் மலையில் மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த ஜீவசமாதியில் ஒரு சிறு ஓட்டை ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓட்டை வழியாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிறுமி பார்த்ததாகவும் அந்த சமாதிக்குள்ள ஒரு மகான் அமர்ந்து தியானம் செய்வதை போலவும் கழுத்தில் மனம் வீசும் அழகிய மலர் மாலைகள் இருப்பதாகவும் விளக்கு ஒன்று சுடர்விட்டு பிரகாசிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. நமக்காக நம்ம மக்களுக்காக ஐயா நமக்காண்டி காட்சி தந்திருக்காங்க. ஐயாவை எந்த விதத்துலையும் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கோவில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஜீவசமாதி அடைஞ்சு 190 ஆண்டுகள் ஆன பிறகும் இன்றளவும் நம்பிக்கையோட வரும் பக்தர்களோட குறைகளை தீர்த்து வச்சிட்டு இருக்காரு இந்த சித்தபிரான் முத்துவடுகநாத சுவாமி சித்தர். எந்த சித்தர்களுடைய ஜீவசமாதி எடுத்துட்டாலும் அந்த ஜீவசமாதிக்கு மேலே சிவலிங்கம் இருக்குன்னு பார்த்துருப்போம். ஆனால் இந்த முத்துவடுகநாத சுவாமி சித்தர் அவர்களுடைய ஜீவசமாதிக்கு மேலே இந்த ஐயாவுடைய திருவுருவ சிலை தான் இருக்கு. வாத்தியார் ஐயான்னு சொல்லக்கூடிய முத்துவடுகநாத சுவாமி சித்தர் அவர்கள் ஜீவசமாதி அடைகிறதுக்கு முன்னாடி வாராகி அம்மனுடைய பக்தனா இருந்திருக்காங்க. வாராகி அம்மன் மீது தீராத காதல் கொண்டவர், தீராத பக்தி கொண்டவர். இந்த சித்தரையா மன்னர் வம்சாவளியில் வந்தவர். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சொந்த பந்தங்கள் எல்லாம் அந்த ஐயாவை எப்படியாவது கொண்டுட்டு நம்மளோட அந்த சொத்துக்களை வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி பேசி இருந்திருக்காங்க. அதை கேட்ட முத்துவடுகநாத சுவாமி அவர்களுடைய அம்மா நம்ம இந்த ஊர்லேயே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மதுரை பாலமேடுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே தான் சித்தர் ஐயா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவருடைய சின்ன வயதிலே பல சித்துக்கள் செஞ்சுருக்காங்க. தெய்வீக சக்தி இந்த பையன்கிட்ட இருக்குது அப்படின்னு நிறையா மக்கள் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. சிறு வயதில் வயலில் அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த கடும் வெயில்லையும். அப்போது ஒரு கருநாகம் ஐயாவுக்கு நிழலாக கொடை மாதிரி பிடிச்சிருந்ததான். அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் இது சாதாரணப்பட்ட மனிதன் கிடையாது, இவ தெய்வீக குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழமேடுக்கு வந்த பிறகு ஜெகநாதர் அப்படிங்கிறவர் தான் சித்தர் ஐயாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அந்த ஜெகநாதர் அப்படிங்கிறவர் வாராகி அம்மன் மீது தீராத பக்தி கொண்டவர். அப்படி இருக்க சமயத்தில் அவருக்கு ஒரு தடவை ராஜபிளவை நோய் ஏற்பட்டதான். அப்போ மருத்துவர்கள் எல்லாம் இதை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்ன பிறகும் சித்தரையா வெறும் திருநீரை கொடுத்தே குணப்படுத்தியதாக சொல்கிறாங்க. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சித்தரையாவுடைய ஞானம் மக்களுக்கு தெரிய வந்தது. அதற்கு பிறகு அழகர் மலைக்கு புறப்பட்டாங்க. அழகர் கோவிலுக்கு போய் சித்தர் பாளைய சுவாமிகளை பார்த்துருக்காங்க. பாளைய சுவாமிகளை பார்த்த பிறகு நீங்கள் பட்டூருக்கு போங்க, அங்கே உள்ள சிறுமிகளுக்கு நீங்கள் பாடம் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு பாலமேடுலேருந்து அவங்க பட்டூருக்கு புறப்பட்டாங்க. பட்டூருக்கு போய் அங்கே சிறுமிகளுக்கெல்லாம் வாத்தியாராக இருந்திருக்காங்க. அந்த பட்டூர் மக்கள் செல்லமாக அழைச்ச பேர் தான் வாத்தியார் ஐயா. அது இன்றளவும் சிங்கம்னாரி மக்களால் வாத்தியார் ஐயான்னு கூப்பிடப்படுது. சிங்கமனாரியில் அந்த சமயத்தில் பீதாம்பரர்கள் அப்படின்னு மந்திர கூட்டம் சிங்கமனாரியவே அப்படி பாடாப்படுத்தியிருக்காங்க.
ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் மாந்திரிகத்தால் கட்டி போட்டுட்டாங்க. தெய்வத்தால் எதுவும் செய்ய முடியலை. அந்த சமயத்தில் பட்டூரில் வந்து ஒரு சித்தர் இருக்கார், வாத்தியார் ஐயான்னு சொல்லுவாங்க. அவரை நீங்கள் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு இந்த சிங்கமனாரி மக்கள் போய் பட்டூர்லேருந்து வாத்தியார் ஐயாவை சிங்கமனாரிக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. வாத்தியார் ஐயா கிழிந்த துணிகளை வச்சு பாம்புகளாக மாற்றி இந்த மந்திர கூட்டத்தை ஓட ஓட விரட்டியதாக சொல்லப்படுது. அப்படி தான் சிங்கமனாரிக்கு வாத்தியார் ஐயா வந்தாங்க. ஒரு சமயத்தில் ஜீவசமாதி அடைகிறதுக்குரிய நேரம் வந்துருச்சுன்னு ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்க. வாத்தியார் ஐயா ஜீவசமாதி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளியாக வந்த ராமசுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் வாராகி வழிபாட்டை தொடர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. இந்த சித்தரையா கோவிலில் அமாவாசை பௌர்ணமி பூஜை சிறப்பானதாக சொல்கிறாங்க. அமாவாசை தினங்களில் பகலில் பூஜை நடக்கும், பௌர்ணமி தினங்களில் இரவு முழுக்க பூஜை இருக்கும். பக்தர்கள் பௌர்ணமி தினங்களில் இரவு முழுக்க கோவிலே தங்கி தங்களுடைய வேண்டுதலை வைக்கிறாங்க. வர்றவங்க எல்லாத்துக்குமே அன்னதானம் வழங்கப்படுது. அப்படி வருடா வருடம் வரக்கூடிய சித்திரா பௌர்ணமி மிகவும் சிறப்பானது. வாத்தியார் ஐயாவுக்கு பக்தர்கள் எல்லாரும் பால் குடம் எடுத்துகிட்டு வந்து பால் அபிஷேகம் செய்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வேறு வேறு ஊர்களிலிருந்து எங்கெங்கிருந்தோ வந்து தங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு போகிறாங்க. நம்பிக்கையோடு வந்து இந்த வாத்தியார் ஐயா கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தராங்க அப்படின்னு சொல்லப்படுது. வாத்தியார் ஐயாவுடைய அருள் இருந்தால் தான் இந்த கதையை கூட நம்மளால் கேட்க முடியும். இந்த வாத்தியார் ஐயாவை பாலாபிஷேகம் பார்க்குறதுக்கெலாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாத்தியார் ஐயாவுக்கு ஜாதி மத வேறுபாடுலாம் கிடையாது. ஜாதி மத வேறுபாடு இருந்தாலும் பிடிக்காதுன்னு சொல்லப்படுது. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள்னு எல்லாருமே வாத்தியார் ஐயாவை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இப்படி தான் இந்த சித்ரா பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடந்துச்சு. இங்கே பாருங்கள், இஸ்லாமியர்கள் பால்குடம் எடுத்துகிட்டு வர்ற பக்தர்களுக்கு குளிர்பானங்கள் கொடுத்து மகிழ்கிறாங்க. மாந்திரீகத்தால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சித்தர் ஐயாவை போய் பாருங்கள், அதுலேருந்து விடுபட்டுருவீங்க. இந்த வாத்தியார் ஐயாவுடைய திருவுருவ படத்தை வீட்டில் வச்சுருந்தா விஷப்பிராணிகள் கூட வராது அப்படின்னு சொல்லப்படுது. வாய்ப்பு கிடைக்கிறப்போ சிங்கம்புணரியில் உள்ள முத்துவடுகநாத சுவாமி சித்தர் அவர்களுடைய ஜீவ சமாதிக்கு வந்து வாத்தியார் ஐயாவோட அருள் பெறுங்க. இன்னொரு காணொளியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.